TNews24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்த இருப்பவர் பாஜக மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். பொங்கல் திருவிழா முன்னிட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டி வந்து மதுரையில சிறப்பாக நடைபெற்றுச்சு சார். அதுல பாத்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் வந்து கலந்து கொண்டார். அதுல அவருடைய நண்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்பநிதியோட நண்பர் உட்காருவதற்காக பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரை எழுப்பது வந்துட்டு சர்ச்சையா மாறி இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? அதற்கு முன்னாடி நான் சில விஷயத்தை உங்க யூடியூப் சேனல் மூலமாக மக்களிட கருத்து வைக்க விரும்புறேன். முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்றேன்னு தெரியுங்களா? பொங்கலுக்கு அல்ல, பொங்கலுக்கு சொல்லியாச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரதமர், நம்ம எல்லோருக்கும் உண்டான பிரதமர். தமிழகத்துல இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். ஏன்னா இன்னைக்கு பார்க்கணும்னா 2 போர்க்கப்பலும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் நம்ம தேசத்துக்கு அர்ப்பணிச்சு இருக்கிறாங்க. இது முழுக்க நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல். இது வரைக்கும் 2014 இருந்து 25 வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா 33 கப்பல்களும் 7 நீர்மூழ்கி கப்பலும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா தமிழ்நாட்டில் பார்க்க போனா எந்த ஒரு சேனல்லையும் இதை பத்தி விவாதம் பண்ணவே இல்லை, ஒரு வரவேற்பு கூட கொடுக்கல. மீடியாவை நான் கேட்கிறேன், உண்மையாலுமே மீடியாவை கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எவ்வளோ கழிவு விடுறதுக்கெல்லாம் போய் நீங்க படம் முடிக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்த நாட்டுக்காக 40 கப்பலை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சுயபாரத் நம்ம நாட்டிலே அது உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பெருமைக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்படக்கூடிய இந்த நேரம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மீடியாலையும் வர்றது உண்மையிலுமே வருத்தமா இருக்குது, வெக்கக்கேடா இருக்குது. மீடியா எங்க இவங்க போக்கஸ் பண்றாங்க தெரியுங்களா? இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்றீங்கல்ல, 1947 சுதந்திரம் அடைஞ்சாலும் அதோடைய சுவாச காற்று எப்பொழுது நான் சுவாசிக்கிறேன்னா இந்த 2014 இருந்து தான். இன்னைக்கு ஒரு நாடு வளமா இருக்கிறதுக்கு என்னங்க தேவை? பொருளாதாரம், அதுல நம்ம வலிமையா இருக்கிறோம். அப்புறம் சுகாதாரம், அதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை தமிழ்நாட்டில் இன்னைக்கு சுகாதார ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குது, எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கல்வியில பார்க்க போனா நம்ம முன்மாதிரியா திகழ்றோம். எல்லாத்தோட ஒரு நாடு வலிமையா இருக்கிறதுக்கு என்னங்க தேவை? ராணுவ தளவாடங்கள். அதுவும் நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணி இன்னைக்கு நம்ம நாடு பார்க்க போனா ஆயுதத்திலேயே நம்ம வலிமையா இருக்கிறோம். இதோட ஒரு பெரிய விஷயம் என்னங்க வேணும் ஒரு நாட்டுக்கு? இப்ப சொல்லுங்க, 11வது இடத்துல இருந்து நீங்க 5வது இடம் வந்தோம், அடுத்தது 3வது இடம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம வரப்போறோம். ஆனா இதை பத்தி பேசுவீங்களா? அதுக்கு அடுத்தது வர 2வது துரைமுருகன் அமைச்சர் சொல்றாரு. அந்த இடத்துல என்ன ஒண்ணு சொல்றாருன்னா, அதாவது பெரியார் என்கின்ற ராமசாமியை விமர்சனம் பண்றவங்களுடைய பொறப்பு மேல எனக்கு சந்தேகம்ன்றாங்க. நான் துரைமுருகனை சொல்றேன், எனக்கு உன் பொறப்பு மேலேயே சந்தேகமா இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க கரெக்டா பேசணும். இதை பார்த்து ஒரு மேடையில இருக்கிற ஒரு புறம்போக்கு, மன்னிக்கிற ஒரு நிமிஷம் தொப்பியை கட்டி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. இதை போட்டு இதை நான் அவமானப்படுத்த விரும்பல. ஒரு புறம்போக்கு மேடையில இருந்து பேசுறான், உன் ஆத்தா அம்மாளுக்கு தான் நீ பிறந்தியான்னு கேட்கிறான். யாரோ அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அந்த புறம்போக்க பேச வச்சவன் யாரு? இந்த அமைச்சர். பொறுப்புல சந்தேகம் இருக்குன்னா சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், ஏன்னா உங்க அம்மா அப்பா உள்ள இருக்கும் போது அவங்க ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவங்க கதவை மூடிக்கிட்டாங்க. நாகரிகம் தெரியாத உள்ள விட்டுருப்பான். அப்போ உனக்கு தெரிஞ்சுங்க யாருக்கு பிறந்தது பொருள்னு சொல்லி. இதுக்கு மேல நான் விளக்கம் எப்படிங்க கொடுக்க முடியும்? அந்த மேடையில கை தட்டவங்களுக்கு வெக்கமா இல்லை? அங்க பொம்பளைங்கள்ல இருந்து குழந்தை குட்டிங்க எல்லாம் வராங்களே, அவங்க முன்னாடி இந்த புறம்போக்கு பேசுறானே அவனுக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இருக்கிற கண்ணாடியை பார்த்து கேளு, உன் பொண்டாட்டியை பார்த்து கேளு, உன் பொண்ணை பார்த்து கேளு, இது உனக்கு பிறந்த பிள்ளை தானா? நீ கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? இல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்க முடியுமா? உனக்கு பிறந்த பிள்ளைதான் இன்பநிதின்னு கேட்க முடியுமா? இல்ல உனக்கு பிறந்த பிள்ளைதான் உதயநிதின்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா? நீ அங்க கேளுடா, நீ அங்க கேளு. எவ்வளவு புனிதமான விஷயத்தை எந்த மாதிரி கொச்சப்படுத்துறாங்க. உண்மையுமே ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் தானா? இதுக்கெல்லாம் இந்த மீடியா போக்கஸ் பண்றாங்க, மேடைக்கு மேடை வைக்கிறாங்க, இவனை கை தட்டுறாங்க, இவனை கட்சி விட்டு தூக்கி வெளியில போடுறாங்க. திருப்பி அதே கட்சி இவன் உள்ள சேர்த்துக்கிட்டு நீ பேசுறான்னு சொல்லி வேடிக்கை பார்க்கிற இந்த திராவிட மாடலை செருப்பால் அடிக்கணுமா அடிக்க கூடாதா? மக்கள் நீங்க சிந்திக்கணும். தயவு செய்து இந்த இதை மன்னிக்கணும். இந்த மாதிரி ஏன்னா நான் இவங்க மாதிரி நான் காந்தி வழியில வந்தவங்க கிடையாதுங்க. நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பின்பற்றவன். நீ அடிச்சா திருப்பி அடிப்ப, நீ அடி வாங்கிட்டு போறவன்ல நான் போறம்போக்குங்களா. அடுத்தது நீங்க என்ன சார் சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க அலங்காநல்லூர்ல நடந்த ஒரு விஷயத்த நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நிக்கிறான், சொம்பு தூக்கணும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஐயா, துணை முதலமைச்சர் பையன் வந்ததுக்கு நான் விமர்சனம் பண்ணல ஐயா.
ஏன்னா ஒரு துணை முதலமைச்சர் பையன் வந்தாங்கன்னா நீ ஒரு 2வது இடமோ 3வது இடமோ உட்கார வைக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து இன்ப நிதி வந்துட்டாரு, இன்ப நிதி ஜூஸ் குடிச்சிட்டாரு, இன்ப நிதி ஆகி போயிட்டாரு, இன்ப நிதிக்கு கழுவி விடுறாரு. ஏன் நீ சொம்பு தூக்கு? இது ஒரு அரசு விழா தானே, விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. ஒரு கலெக்டரை ஏன் வந்து வெளியில வந்து ஏற்புறீங்க சீட்டை விட்டு? அறிவுள்ள அந்த அமைச்சர் மூர்த்திக்கு ஆண்ட பாரம்பரியா என்ன ஆண்ட? ஊர் மக்களுக்கு தெரியும் நீ என்னத்த ஆண்டன்னு சொல்லிட்டு. நேத்து தெரிஞ்சிச்சு நீ ஆண்ல சொம்பு தூக்கின்னு வந்துக்கிற, விளக்கு பூச்சிருக்கிற. உன் புள்ள வந்து பாக்குறான்னா வந்து உன் பிள்ளைக்கு வந்து நீ 2வது சீட்டு போட்டு கொடுக்கணும். அவன் ஃப்ரெண்டு வந்து பாக்குறான் 3வது சீட் போட்டு உட்காரணும். அது என்ன அமைச்சர் வந்து ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த ஒரு கலெக்டரை வந்து நீ ஏந்துக்கோன்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சது எந்த விதத்துல நியாயம்? ஏதோ இன்ப நிதி டோன் விட்டாரா, அவங்க அப்பா பார்த்தாரா? என் பசங்களை என்ன அப்பான்னு கூப்பிடாம என்ன கூப்பிடுறாங்க? ஏன் கவனுக்கு பிறந்தவர் அவரு? வெள்ளக்காரனுக்கு பிறந்த துறையா? தமிழ்நாட்டுல தானே பிறந்தான். எந்த மாதிரி எல்லாம் ஒரு பையனை ப்ரொமோட் பண்றான் பாருங்க மக்களே. தயவு செய்து சிந்திக்கணும். ஒரு மக்கள் கஷ்டம் தெரியுமா? உதயாநிதிக்கு தெரியுமா மக்களுடைய கஷ்டம் என்னன்னு? சொகுசா எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சியில வந்து துணை முதல்வர் சீட்டு பூச்சாரு. இன்னைக்கு உங்க பையனுக்கு அதே டிஷர்ட்டை போட்டு என்னன்னா நேத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா லேபிள குத்துறீங்க, என் புள்ளை அரசியல்ல குதிச்சுட்டான். இதான் சொல்ல வர போறீங்க. அடுத்த ஒரு 4 வருஷத்துல ஒரு 3 படத்தை நடிக்க வச்சுட்டு அதே இளைஞரணியுடைய தலைவர் பதவியை கொடுக்கறதுக்கு தானே நீங்க பண்றீங்க. இதுதானே மன்னராட்சி, இதுதானே குடும்ப ஆட்சி. ஏன்னா உங்க தாத்தா சொன்னார்ல, இன்பநிதி தாத்தா மு.க. ஸ்டாலின், ஆமாங்க நாங்க வந்து குடும்ப வாரிசு தான் சொல்லிட்டு. ஏன் வேற எவனா தமிழ்நாட்டுல ஆண்மகன் இல்லையா? வேற யாருக்கும் வந்து திராணி இல்லையா? வேற யாருக்கும் தகுதி இல்லையா? உங்களை மாதிரி வந்து மக்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து உட்காரணுமா? ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணவங்க கூட நிக்கிறான். இன்னைக்கு என்னடானா வந்து துணை முதலமைச்சர் சொல்லி ஒரு அரசு விழாவில் வந்து அவனை முன்னாடி உட்கார வச்சு ஒரு ஐஏஎஸ் வந்து இது பண்ணி இதுல வெக்கக்கேடுனா அதே ஐஏஎஸ் சங்கீதா வாயு மூலமா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துணை முதலமைச்சருக்கு மரியாதை, உண்மைதான் மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை தான். ஆனா அவன் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுடைய இதுல இல்லையே. எங்க போச்சு மரபு? எங்க போச்சு அப்பாவும்? மரபை பத்தி பேசுற ஒரு நாட்டாமையாச்சே, இதுக்கு பேச முடியுமா மரபு? இது மரபுல உள்ளதா? அப்படி அந்த மாதிரி சீட்டு கொடுக்கணும்னா மூர்த்தி ஏன் அந்த சீட்ல உட்கார வேண்டியது தானே. தயவு செய்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து சொல்ல விரும்புறேன். நாளைக்கு என் குழந்தைகிட்ட வந்து நீங்க யார மாரி வரணும்னா அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் உதாரணமா சொல்லுவாங்க, தவிர எந்த அரசியல் மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய படிப்புக்குன்னு உங்க பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டிரான்ஸ்பர் தானே பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோமேங்க. ஆனா அந்த கர்வத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்க. இன்னைக்கு சங்கீதான ஒரு ஐஏஎஸ் வந்து ஏந்து நின்றது வந்து நீங்க ஏந்து நிக்கலங்க, எங்க எல்லாரும் ஏந்து நிக்க வச்சிட்டீங்க. உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜாதி அரசியல் பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த ஊர்ல இருக்கிறவங்களை வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து 900 வந்து டோக்கன் கொடுத்து யாருக்கு அங்க முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அந்த ஊர் மக்களுக்கு தானே அங்க முதல் முக்கியம் கொடுக்கணும். 1-2 வருஷமா ஒருத்தன் பேசுறாங்க பேட்டியில, ஐயா நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி வந்து என்ன வந்து என் மாடை அவுத்து விடலன்னு சொல்லும் போது இது வெக்கக்கேடு இல்ல? நான் இன்னைக்கு கேட்கிறேன், அந்த அலங்காநல்லூர்ல இருக்க ஒவ்வொரு வீரனை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு சொந்தக்காரங்க நீங்க கிடையாது. ஏன்னா உங்க இந்த திமுக திராவிடத்தை சேர்ந்த ஒரு வீரனை வெளியில நிக்க வச்சிட்டாங்க. அவன் சொல்லிக்கிறான், நான் வந்து இங்க சிறந்த வீரன் பேர் வாங்கினவன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல. அவனும் அந்த களத்துல இறங்கி இருந்து ஜெயிச்சிருந்தான்னா அப்ப இந்த வெற்றியை நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பாராட்டி இருப்பேன். இன்னைக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த பொருளை போய் வந்து தூக்கி மூஞ்சில அடிக்க அந்த அமைச்சர் மேல. வீரத்துக்கு வந்து பேர் போன மதுரை மண்ணிலே இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னா இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கணும். என்ன போல ஒரு வீரனுக்கு எப்படியா நீங்க வந்து மறுப்பு தெரிவிச்சீங்க? நீங்க எல்லாம் ஒன்னா நின்று சண்டை போட்டுக்க கூடாதா? இதே மாடுபடி வீரர் தான் ஒருத்தர் இறந்தார், அவருக்காக எத்தனை பேர் நின்றாங்க? அப்படி இருக்கும்போது இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி எங்க போன அந்த திருமாவளவன் எங்க தீண்டாம இருக்குது? யார் தீண்டாம? எந்த கட்சியில இருக்குது தீண்டாமை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இந்த திராவிடம் தாங்க தீண்டாமை. நமக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தது இந்த திராவிடம் தாங்க. ஆனா இந்த பையனுக்காக யாரும் போராடல. இதுலயும் பாலிடிக்ஸ் பண்ணி மண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் மக்களை பார்த்து கேட்கிறேன், ஒருத்தன் சொல்றான் பெரியார் மண்ணு, யாரு இந்த திராவிடம் சொல்றான், பெரியார் என்ற ராமசாமி மண்ணா. என் பாட்ட முப்பாட்ட சண்டை போட்ட மண்ணு இந்த மண்ணு. இந்த மண்ணுக்காக நாங்க போராடி இருக்கும் போது எப்படிங்க வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க? இங்க இருக்கிற கோமாளி பசங்க. வேலு நாச்சியார் போராடின மண்ணுங்க இது. திருப்பூர் குமரன் வந்து போராடின மண்ணுங்க இது. வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடின மண்ணுங்க இது. ஆனா இன்னைக்கு சிலை வந்து பார்க்க போனீங்கன்னா உண்மையாலுமே சொல்ல போனா அவங்க சிலைகள்லாம் இல்ல. எவன் இந்த தமிழை பத்தி அசிங்கமா பேசணும், எவன் பிரிவினை ஏற்படுத்தினானோ, எவன் வந்து பார்ப்பனை பத்தியோ முஸ்லீம்களை பத்தி பேசணும், இன்னைக்கு மூளைக்கு மூளை அவன் சிலை வச்சு நீங்க நம்ம மகாத்மா மாதிரி நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு மகாத்மா ஆலியா வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்ல, சுபாஷ் சந்திர போஸால நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதா? மக்கள் நான் உங்க மன்றத்துல வைக்கிறேன்,
இது நம்ம மண், என் மண், என் மக்கள். எப்படிங்க இவர் வந்து பெரியார் மண் நீங்க இருக்கிறவங்க பேசலாம்? என்னங்க பண்ணிட்டாரு? அப்ப இந்த வீர போராட்ட தியாகிகளுடைய சிலை எங்க வைக்கல? ஏன்னா இன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடின ஒவ்வொரு விஷயத்த வந்து மூடி மறைச்சிட்டானுங்க. வெள்ளக்காரன் பூட்ஸ நக்கினவனெல்லாம் இன்னைக்கு செல வச்சிருக்கிறானுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. உண்மையாலுமே வரலாறு மறைச்சிட்டு இந்த திராவிடமோ இந்த காங்கிரஸை சேர்ந்த நேரு குடும்பமோ சேர்ந்து வெள்ளக்காரனோட சேர்ந்து வரலாறை மறைச்சு பொய்யான ஒரு வரலாறை இன்னைக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து போதிக்கிறாங்க. இதைதான் இன்னைக்கு உடைச்சி அறையிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புராதனம் இன்னைக்கு யூடியூப் மூலமாவும் சரி, இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு, இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வந்துடுச்சு. ஆனா இவனுங்க எல்லாம் அதை மூடி மறைச்சு மக்களுக்கு எந்த விஷயத்தையும் கொண்டு வராம இன்னைக்கு என்னடானா இன்ப நிதி, பிஸ்கெட் சாப்பிட்டானா, ஜூஸ் குடிச்சானா. டேய், என்ன ஒரு அவல நிலை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு அப்ப புள்ள பேரன் தேவையா? எப்பங்க விமோச்சனம் கிடைக்க போகுது? எப்ப இந்த தமிழ்நாட்டு விமோச்சனம் கிடைக்க போகுது? தமிழ்நாட்டையே நீ கடங்கால மாநிலமா ஆக்கிட்டாங்க, போதை உள்ள மாநிலமா ஆக்கிட்டாங்க, கற்பழிப்பு மாநிலமா ஆக்கிட்டாங்க, கொல்ல மாநிலமா ஆக்கிட்டானுங்க. இன்னைக்கு மக்கள் மேடையில ஏறி நின்று வாய் கூசாம போய் பேசுறானுங்களே. இன்னைக்கு விளையாட்டுல கூட ஜாதியை கொண்டு வந்து வச்சுட்டானுங்களே. இதுக்கு மக்கள் பாடம் புகுத்துவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் தயவுசெய்து சிந்திங்க. இது நம் மண், நம் மக்கள். எவன் அப்பனுக்கும் வந்து பிறந்தவன் இல்லை, எவனுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இனி எவனாவது என் மண்ணுன்னு சொன்னீங்கன்னா செருப்ப கைட்டி அடிப்பேன். என்னதான் வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா சார்? ஸ்டாலின் அவர்கள் பிறகு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப அடுத்ததாக இன்பநிதியை அறிமுகப்படுத்துறாங்க இல்லையா? இப்போ அமைச்சர் மூர்த்தி அவர்களை விழுந்து கவனித்ததெல்லாம் மேடையிலே பார்க்க முடியுது. அவர் மீது தூசி தட்டு இருந்தா கூட இவர் தட்டி விட்டதெல்லாம் பார்க்க முடியுது. எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டாங்களா சார் திமுக இருக்கவங்க? நாங்க இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்றத. நான் என்ன சொல்றேன்னா சார், அதாவது நீ வந்து சொம்பு தூக்கு, கக்கூசு கழுவு, என்னன்னா பண்ணு. ஆனா வந்து என்னன்னா எங்களோட மத்தியில வந்து பண்ணாத. நீ அவன் வீட்டுக்குள்ள போய் பண்ணு. ஒரு அரசு விழாவில் என்னன்னா வந்து நீ வந்து அவனை கூப்பிட்டு பொன்னாட போறன்னா வந்து உன் வயசு என்ன, நீ எத்தனை முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவன் என்ன பதவியில இருக்கிறானா? ஒரு துணை முதலமைச்சர் பையன் சொல்றதால நீ வந்து அதை முன்னிலைப்படுத்தி நீ வந்து போட்டது வந்து நீ சொம்பு தூக்கி அடுத்த உன் பிள்ளைய கொண்டு வரதுக்காக நீ வந்து பண்ணு. நான் வேணான்னு சொல்ல வரல. நான் கேட்கறது வந்து நான் படிச்சு இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி அங்கிருந்து நீ ஏன் ஏற்பனதான் என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், இன்பநிதியோட ஃப்ரெண்டும் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா, இல்ல இன்பநிதி முக்கியமா போயிட்டாங்களா? மக்களுக்காக சேவை பண்றதாங்க அந்த அதிகாரி. நீ உன் சீட்டை விட்டு ஏந்து போக வேண்டியதாண்டா. மரியாதை இல்லை உனக்குலாம், மரியாதை இல்லை. இன்னைக்கு அவங்க தொடையில இந்த தூசியை தட்டுறல, அந்த வீரத்துல வந்து களத்துல இறங்கி எத்தனை பேர் வாய் உடைஞ்சு மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்ட இன்னைக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. நீ என்ன பண்ணா அந்த இடத்துல நின்று நீ வந்து பண்ணிருக்கணும். ஒரு அமைச்சரா வந்து நான் வந்து உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ தட்டி விட்டு நீ மேடையில உட்காந்துட்டு முதலமைச்சர் பிள்ளைக்காடா நீ வந்து சொம்பு தூக்கி நிற்கிற, விளக்கு பிடிச்சி நிற்கிற, அதுக்காக நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம். மதுரை மக்கள் இந்த தடவை நல்லா வந்து சரியான பாடத்தை புகுத்துவாங்கடா. தயவு செய்து சொல்றேன், நீங்க அமைச்சர்களோ வந்து நீங்க வந்து துணை முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ நீங்க வந்து நீங்க என்னன்னா சொம்பு பிடிங்க, நான் வேண்டாம்னு சொல்ல வரல. அவன் வீட்டுல போடணும், பப்ளிக்ல பண்ணக்கூடாது. இனி மக்கள் தயாராயிட்டாங்க செருப்பால் அடிக்கிறதுக்கு. ஆல்ரெடி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சேருவாத வீசுறவங்க எல்லாம் இன்னைக்கு ஊருக்குள்ள போய் தேடி கைது பண்ற இந்த காவல்துறை தப்பு பண்ற யாரையாவது பிடிக்கிறானுங்களா? இதற்கு இந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்து உடந்தைன்னு சொல்லும் போதுதான் வெக்க கேடாது. நான் எல்லோ காவல்துறையும் சொல்லல, சில காவல்துறை அதிகாரிகளுக்காக சொல்றேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய காணொலி கூட சமீபத்தில் வெளியானது பார்த்தோம் சார். ஒரு ஆடியோ வந்துட்டு ஊழலுக்கு செஞ்சிருக்காங்க சபரீசன் அவர்கள், உதயநிதி அவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். அவர் தான் திமுக ஒரு சுயமரியாதையோட செயல்படுகிறார் அப்படின்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் அவர் தான் கார்லயே அழைத்துட்டு வந்திருக்காரு. இது வந்துட்டு பேசு பொருளா மாறி இருக்கு சார் அங்க மதுரையில பொறுத்த வரைக்கும். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையுமே நான் வந்து பிடிஆர் வந்து ரொம்ப அவர் மேல ஒரு மதிப்பு வச்சிருந்தேன். ஆனா அவர் எந்த அளவு வந்து பேசும்போது சில நேரத்துல அந்த திமுறா பேசுறதும் எனக்கு வந்து பிடிக்கும். ஆனா அந்த கெத்தாந்து கூட அவர் வந்து வெளியில போனார் பார்த்தா கடைசியில பார்க்கணும்னா இந்த கூட்டத்தோட சேர்ந்த அதாவது ஆட்டு மந்தையில சேர்ந்ததான் நமக்கு வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சுயமரியாதையை கைட்டி வச்சுட்டு வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தன் காலில் இவருக்கு இருக்கிற நாலேஜ் கூட அவன் கால் தூசிக்கு சமம் இல்லைங்க. ஏன் முதலமைச்சர் கூட கிடையாது. இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கிற அறிவும் அவருக்கு இருக்கிற திறமையும், ஆனா அவரை மாதிரி ஆளுங்க கூட இன்னைக்கு வந்து இன்பநிதி காலில் விழுந்தது தாங்க வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஏங்க நீங்களாம் வந்து ரோல் மாடலா இருக்கணுங்க, ரோல் மாடலா இருக்கணும். எதுக்கு? உங்களுக்கு வசதி இல்லையா, உங்களுக்கு திறமை இல்லையா, இல்ல உங்களுக்கு அறிவு தான் இல்லையா? அறிவு இருக்கிறதால உங்களை தூக்கி வச்சுட்டாங்க, இவங்க மொக்க பண்ணி உட்கார வச்சாங்க. நீங்களாம் அவருக்கு எதிராக வந்து எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. அப்பதாங்க உங்களை பார்த்து எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் உள்ள வருவாங்க.
அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன், உங்க சுய கௌரவத்தை விட்டுடாதீங்க. ஏன்னா நீ வந்து பார்க்க போனா நீ திமுகல வந்து பார்க்க போனா ஒவ்வொரு அமைச்சரும் போனா எல்லாம் வந்து பார்க்க போனா படிப்பறிவு இல்லாதவங்க, சிந்தனை இல்லாதவங்க, சுய லாபத்துக்காக எதுவும் பண்ணக்கூடியவங்க, மக்கள் நலன் மேல அக்கறையே கிடையாது, பிரிவினை கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜாதி அரசியல் பண்ணின்னு இருக்கிறாங்க. இவங்க எவ்வழி போறாங்களோ எல்லோரையும் அவ்வழியிலேயே கொண்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஆமாந்தல போடுறதுக்கு சில அடிமைகளும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறது மன வேதனையா இருக்குதுங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு விழா மேடையில பேசினார். அதுக்கு மறுப்புலாம் தெரிவிச்சார், நான் அப்படி பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ மாடுபிடி வீரர்கள் என்ன கண்ணீர் விடுறாங்கன்னா, பறையர் சமூகத்தை மாடுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க, காவல்துறை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் இந்த குறித்து விளக்கம் எல்லாம் கேட்டுச்சு. அவர் எப்பயும் வந்துட்டு மறுப்பு தான் தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து இந்த போல செயல்பாடுகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்களோட பார்வை என்ன சார்? திமுக வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது தானே, அவங்க சொல்லியா தரணும். என்னைக்கு இங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. உதாரணத்தை கள்ளசாராயத்துல வந்து எத்தனை பேர் செத்தாங்க, அப்ப புகார் அதே கலெக்டரை வச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொன்னவங்க தானங்க இவங்க. இன்னைக்கு இதே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது கூட வந்து சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு போய் சொன்னவங்க தானே. இன்னைக்கு இதே இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டாங்க, இப்போ வெள்ளத்துல ஆற திறந்து விட்டாங்க, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறவங்க தானுங்க. இன்னைக்கு பப்ளிக்கா அந்த மீடியா வந்து பார்க்க போனா, ஏன் நான் வந்து சொல்றேன்னா எல்லா மீடியாவும் இன்ப நிதியும் உதயநிதி ஏங்க லேட்டா வந்ததுக்கு 1 மணி நேரம் தாமதமா நடத்தினாங்க அந்த இடத்துல. இதுக்கு மேல என்னங்க வேணும் நான் கேட்கறேன். இவங்களுக்கு வந்து கும்மால் அடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இன்னைக்கு அந்த வீரர்களுக்கு வந்து ஏற்படுத்துற அவமானங்கள், இன்னைக்கு அவமானங்கள். ஒரு வீரன் வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீர் மலக்க சொல்றான், நான் பறையன்னு இருக்கிறதால என்ன வந்து சேர்க்கலன்னு சொல்லும் போது உண்மையுமே கேட்க நம்மளாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா? நான் வெக்கப்படுறேன் உண்மையுமே. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்க மத்தியில நம்ம இருக்கிறோமே வெக்கப்படுறேன். மறுபடியும் நான் சொல்றேன், எதிர்த்து போராடுங்க. ஜாதி அரசியல் பண்ற எவனா இருந்தாலும் எதிர்த்து அடிங்க. நான் மதுரை மக்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், நான் மறுபடியும் ஒரு இடத்துல குறிப்பிடணும்னு விரும்புறேன். வீரத்துக்கு பேர் போன மதுரை மண்ணில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்கிறது வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்கவே கூடாது. போங்க, மூர்த்தி வீட்டை முற்றுகையிடுங்க, நியாயத்தை கேளுங்க அந்த வீரனுக்காக. ஏன் அவனை வந்து களத்துல இறக்கல? ஏன் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தல? முதல்ல அவங்களுக்கு தாங்க அந்த உரிமையே இருக்குது, அதுக்கப்புறம் தாங்க அடுத்தடுத்த ஊரு. இது யாரா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு அவங்கள வச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து இறக்கி வச்சுட்டு என்ன வீர சாகசம் பண்றீங்க? இது கோழைத்தனம். இந்த அலங்காநல்லூர்ல நடந்தது வந்து காளைகளை அடங்குறதுலாம் இல்ல, இது அடிமைத்தனத்துக்கு நடக்கும் ஒரு விளையாட்டாக தான் நான் பாக்குறேன். தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. பொங்கலுக்காக பாத்தீங்கன்னா முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு போது பாத்தீங்கன்னா பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவியா இருக்கு கிருத்திகா இருந்த போது பாத்தீங்கன்னா, அணி வணக்கம், நான் தான் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு காணொலி வந்துட்டு வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தன்னை தானே வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது தெரியாம கூடமா இருக்கலாம் இந்த உதயநிதி அவர்களின் குடும்பத்தார். இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? பெரிய புரூரை மன்னர் அவரு. ஆனா அன்னிக்கிட்டே வந்து என்ன சொல்லுங்க, நான் தான் வேல்முருகன் சொல்றதால நீ தோல் முருகன்ல நீ பொறுக்கினே அவங்களுக்கு தெரியும். அவங்க நினைச்சுப்பாங்க, டே நீ எப்பேற்பட்ட பொறுக்கி புறம்போக்குன்னு வந்து எனக்கு தெரியும்டா, நீ என்ன வந்து அறிமுகப்படுத்துறது, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதே நான் தான்டான்னு சொல்லிட்டு கூட மேபி வந்து உதயநிதியோட வைஃப் சிரிச்சிருக்கலாம். அந்த இடத்துல கூட பாருங்க, மேடையில ஏறி எவ்வளவு வீராப்பா பேசிட்டு உள்ள வந்து எப்படி பேசானுங்க பாத்தீங்களா? மக்கள் தெரிஞ்சுங்க, இவன் பேர் தோல் முருகன். எந்த சைடு வந்து கொடுக்குறாங்களோ அந்த சைடு சாயக்கூடிய ஆளுங்க. இவெல்லாம் வந்து போராட்ட வந்து மக்களுக்காக போராடுறானா, திருட்டு பையன்.